இங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போகிறோம்? கடல் பார்க்க. என்ன பண்ணுறது? இந்த வருது பாருங்க ஒரு போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. ஃபுல்லா முந்திரி கண்ணு வச்சிருக்காங்க பாரு. இந்த இடம் கை கழுவணும் தெரியுமா? அதான் ஃபுல்லா முந்திரி இல்ல போங்க. வேற ஏதோ ஒரு கண்ணு போங்க. வேற ஏதோ கண்ணு. முந்திரி எல்லாம் இங்க வைக்க முடியாது. இது அலையாத்தி காடுக்கு ரெடி பண்றாங்கடா. பிச்சாவரம் அந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட். இது அந்த காடா? ஆமா ஆமா, அந்த குச்சி தான் இது. அந்த குச்சி தான் பிடின்னு நட்டுருக்காங்க. எல்லாம் முளைச்சிச்சு பேரு. இது பூரா மாங்குரோவ் ஃபாரஸ்ட் ஆயிடும். சுனாமி வரும்போது இங்க பிரச்சனை இருக்காது. அதுக்குதான் இது ரெடி. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா சுனாமி வந்தா எப்படி மாங்குரோவ் காடு ஒண்ணு இல்ல போமா எல்லாம் பாடையெல்லாம் எப்படி யூட்டன் அடிச்சீங்க நீ பட்டு வந்துரு போயிடலாம். இந்த ஓரமா போவாங்க. இந்த ஓரமா? இந்த ஓரம் போய் அந்த இதுல கட் பண்ணிக்க. நம்மள வீல் சின்னதுடா. உட்கார வச்சு போறது இல்ல. போனா பூத்துரு போய் செட் பண்ணி தான் வச்சிருக்கானோ. அப்படி அந்த வண்டில பவர்லாம் இருக்கு நமக்கு வண்டிக்கு. இந்த ஓரத்துல இந்த ஓரம் ஏத்திட்டு போங்க. ஏத்திட்டு போங்க. இந்த ஓரம் இந்த இது சகதியா கிடக்கு. எப்படியா சுத்தி வர வேண்டியதான். ஒரு நல்லா செட் பண்ணி வச்சிட்டானோ. ஒரு வீலுக்கு நல்லா இருக்கு, ஒரு வீலுக்கு இதா இருக்கு. ஃப்ரண்ட் வீல்ல நம்மளுக்கு கிரிப் இருக்கு. பேக் வீல் தான். இங்கே ஏறி பட்டுருமா? பட்டு இந்த ஓரத்துல வழி இருக்க. தண்ணியா கிடந்தாக்க போயிடும். சேர் இருக்க கூடாது. அவ்வளவுதானா? அங்கே இதான் ரைட்ல விடு. ஏன் அங்க? இதுதான் அந்த நம்ம ஹார்பர் பழைய இது கட்டா இருக்கு ஒரு இடத்துக்கு போறது. அந்த கட்டைக்கு போக முடியாதானா? இதெல்லாம் போனா போக முடியும். இதுல போயிடலாம். இதுல இருந்தா போக முடியாது. இதுல அது வரைக்கும் போகுமாங்க? தெரியும், அவ்வளவுதான். பாக்கலாம். ஸ்வெட்டருக்கு இடம் இருக்க போகுதுன்னு பாத்துக்க. இந்த மாதிரி இருந்தா சொல்லிக்கலாம். இப்படிதான் இருக்கும். இப்ப இது அழிச்சிருக்கானோ தெரியுதா? இந்த பக்கம் காடா காட்டுறது. ரொம்ப என்ன காடு இதெல்லாம்? இதான் கடந்தது. சவுக்க போட்டிருக்காங்கடா. சவுக்க போட்டிருக்காங்க. முன்னாடி எல்லாம் மரமா இருந்தது. சவுக்க தான் இருந்தது. ஆனா சவுக்கு ஃபுல்லா எக்கச்சக்க செடி ஃபுல் கட்டானோ. ஏன்னா கவர்மெண்ட் பண்ணுமா? ஆமா, கவர்மெண்ட் தான் போடும். தெரியுமா தெரியாதா? இப்ப ரீசெண்டா ஒரு மாசம் முன்னாடி 3 பொண்ணுங்க ஒரு பையன் எக்ஸ்யூவி காரு இது என்னது மகேந்திரா எக்ஸ்யூவி தூக்கிட்டு ஈஸ்ட் சென்னையில வந்திருக்கானோ. எங்க போறதுக்கு போத எல்லாரும் இதுல பீச் போலான்னு சொல்லிட்டு பீச் ஒட்டாவே போறேன்னு சொல்லிட்டு இது விட்டு கடலூர் வண்டி போயிடுச்சு. அப்புறம் டாக்டர் கட்டி கடலூர் போலீஸா எடுத்தாங்க. இதெல்லாம் வண்டி இண்டி எல்லாம் வர்ற வழியாட்டுக்கு ஃபுல்லா இதாதான் இருக்கு. இதாமாங்க வந்துட்டோம் பாரு. இதாமா முன்னாடி ஹார்பர் கப்பல் நின்ன இடம் எல்லாமே இங்கதான். ஹலோ காய்ஸ், இதுதான் பழைய ஹார்பரோட கட்டை. ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆன்ல தான்டா ஓடிட்டு இருக்கு. நீங்க வேற ஏங்கடா? நீ ஆன் பண்ணது நான் பாக்கல. ஆன்ல தான் இருக்கு. வந்தாச்சு ஒரு வழியா சீரி பாஞ்சு நம்ம வெறுனா வந்துட்டோம். ஒரு சின்ன ஆஃப் ரோடு தான் இதெல்லாம். அதான் இங்கே நிறுத்திங்களா? அங்கெல்லாம் போக முடியாது. போவாது வண்டி. நம்ம நடந்து போய்க்கலாம். காய்ஸ், நம்ம இப்ப வந்திருக்கிறது பழைய ஹார்பரோட அந்த ஓல்டு பிளேஸ். இதுதான் பழைய ஹார்பர். பாருங்க, கடைசி வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் கார் போகாதுங்க. அதெல்லாம் இங்கே நிறுத்திட்டு இங்கே இருந்து வீடியோ எடுக்கிறோம். தண்ணிக்குள்ள போட்டுருவோம் போனா. சொல்லு. நம்ம ஆங்கிலேயெல்லாம் யூஸ் பண்ண போதும். காய்ஸ், இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னா கடலூர் ஓல்டு ஹார்பர் தான். நம்ம கடலூர் உள்ள வர போட் எல்லாம் என்ட்ரி பாயிண்ட். கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல ஹார்பரா யூஸ் பண்ண இடம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நம்ம தென்னார்காடு மாவட்டத்தோட தலைநகரமே கடலூர் தான். அதுக்கப்புறம் சென்னை பிரசிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் சென்னைக்கு எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. அது வரைக்கும் இந்த இடம் இதான். அங்க பாருங்க லைட் ஹவுஸ். அதுதான் இதான் மெயின் ஹப். உப்பனாறு பரவனாறு கடல்ல கலக்குற அந்த மெயின் ஹப்ல இதுதான் உள்ள வர ஏரியா. போட்லாம் போயிட்டு லான்ச் எல்லாம் வருது பாருங்க. பெரிய லான்ச் ஒண்ணு உள்ள போயிட்டு இருக்குது. 10 நாள் போடுது ஆந்திரா கடல். எல்லாம் வெளியூர்ல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இப்பதான் சொந்த ஊர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போயிட்டு அவங்க மீன் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அங்க போட்டு விற்கிறது எல்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்கும். கடல்ல ஒன்றும் அந்த அளவு சீட்டெல்லாம் இல்லை. அது பெரிய அளவு ஒன்று வருது பாருங்க. இந்த அலையெல்லாம் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், கைமாதான். எல்லாம் சென்னைக்கு மாற்றினதும் சென்னை ஹார்பர் ஆயிடுச்சு. இந்த கம்பியெல்லாம் எவ்வளோ துருப்பிடிச்சு போயிருக்கு பாருங்க.
அடிக்கிற காற்று கடல்லே விழுந்துடும் மாட்டிருக்கு, அந்த அளவுக்கு காற்று பயங்கரமாக இருக்குது. ஸோ பின்னாடி தெரியுது பாருங்க, இதான் போட்டெல்லாம் உள்ள வர ஏரியா. நம்ம கடலூர் முகத்துவாரம், கடல்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆகிற ஏரியாவே தான். போட்டெல்லாம் உள்ளே வரும். என்ன கிடக்கு? நண்டு. அங்கே பாருங்க, அந்த இடத்துல ஒரு நண்டு இருக்குதான். ஜூம் பண்ணி பாருங்க வீடியோவை. ஏய், கார் லாக் பண்ணியாடா? இந்த பழைய பாலத்தோட கட்டுமான இதை பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கும். நான் அந்த காலத்துல எப்படி மூமெண்ட்ல வா. ஏன்னா இந்த அளவுல கூட இது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த கம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி எல்லாம் தெரியும். இந்த கம்பியெல்லாம் இன்னைக்கு விற்கிற இந்த கம்பியை வாங்கி போட்டோம்னா இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஆனா அந்த காலத்திலேயே கட்டியிருக்காங்க. அழகா கூட பல பேர் மீன் பிடிக்கிற இடம் இது. நம்ம லோக்கல்ல உள்ள கடலூர் ஏரியா ஆர்பர் எல்லாமே கூட்டில மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் தான். இந்த ஏரியாவுக்கு வரமாட்டாங்க, சில்வர் பீச்சோட போயிடுவாங்க. லான்ச் உள்ள வர மெயின் ஆக்சஸ் இதுதான். கடலூருக்கு மீன் பிடிக்கிற லான்ச் போட்டு எல்லாமே உள்ள வர ஏரியா இதுதான். எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் ஆக்சஸ். இந்த வழியா தான் கடல் மீன் பிடிச்சிட்டு எல்லாருமே உள்ள வர ஏரியா. கப்பல் போட்டு எல்லாமே உள்ள வருது. இதுதான் நமக்கு மெயின் ஆக்சஸ், வேற வழியே கிடையாது. இதை போட்டா தான் இந்த வழியா தான் உள்ள வரும். கப்பியோட தரத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது இப்ப இருக்கிற இதுல நம்ம கிராஸ் பண்ணாத, இப்ப இருக்கிற இதுல இந்த அளவு கட்டினோம்னா இந்த கம்பி எல்லாம் ரொம்ப சீக்கிரமே துருப்பிடிச்சிடும். ஆனா அந்த காலத்துல குவாலிட்டி இரும்பு அதான். ஸ்டீல் இன்னமும் அப்படியே இருக்கு. இவ்வளவு இத்தனை வருஷங்களா அரிச்சுமே ஒரு குவாலிட்டி நல்லாதான் இருக்கு. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. கண்டுட்டு சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கடலூர்ல இங்க சுத்தி பாருங்க. ஆனா தனியா வாங்க, யாரும் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வராதீங்க. நடந்து போயிட்டு இருக்க பாலம் தான் அந்த காலத்துல ஆங்கிலேயர் கட்டினது, பழைய ஹார்பரு. இதெல்லாம் நீ எந்த காலத்துலயும் வேணா நம்பி நடந்து போலாம். ஆனா இப்ப இருக்கிற பாலம்லாம் டவுட் தான். கடல் காத்து செம்மையா அடிக்குது. அப்படியே அந்த பக்கம் காட்டு வருது வருங்க. லான்ச் எல்லாம் உள்ள வர ஏரியா தான். இந்த வழியா தான் நம்ம ஹார்பர் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு வரணும்னாலே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது போயிட்டு பாக்கலாம் வாங்க. அண்ணன் வந்தாச்சு மீன் வச்சிருக்கான்னு பாக்கலாம் வாங்க. கட் பண்ணி இது பண்ணிக்கோ. சங்கரா பண்ணி இதுல பாத்தீங்கன்னா சங்கரா பன்னி மீன் இருக்கு. இந்த பன்னி மீன் தான் இப்போ 1 கிலோ வாங்கணும். நம்ம குட்டி குட்டி மீன் கிடக்குது. இது பாறை மீனானா? இந்த குட்டி வெள்ளை கலர்ல அதான் பாறை மீன், கிழங்கா மீன் எல்லாம் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு அப்படின்னா எல்லாம் போ. பெட்ரோலை போட்டாச்சு பாண்டிச்சேரியில. அப்படியே கிளம்புறோம். இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாடு பார்டர்ல நம்ம போலீஸ் இறக்க நிறுத்துவாங்க. வடகடையில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருக்கானா? என்ன இருக்கு? இட்லி இல்லையா? கிளம்பியாச்சு. இப்போ நம்ம செக் போஸ்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம், நம்ம வண்டியை நிறுத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பசங்க மாதிரி அந்த இரவு நிறுத்த மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம், நம்ம வண்டி நிப்பாட்டல, மாலை போட்டு உட்காந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு மீனை வறுத்து குழம்பு வைக்க போகிறோம். இந்த ரோட்ல இன்னும் கொஞ்சம் நல்ல டோல்கேட் வரப்போகுது. நம்ம கடலூர் செக் போஸ்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் டோல்கேட்டை போட்டு இதுலேயே வசூல் பண்ண போகிறாங்க. ஏதாச்சும் போகாது, நீங்கள் ஏதாவது பேசுங்களேன் வீடியோ கண்டென்ட்டுக்கு. இந்த பாலத்துல தான் அப்படி இதுலேருந்து தண்ணி நிற்கிது. ஃபுல்லாக தண்ணி நிற்கிது, சரியான தண்ணி. தண்ணி கீழே இறங்கவே இல்லை, ஃபுல்லாக தண்ணி தான். பாண்டியம்மாள் எட்டு போடுற வீடியோன்னு ஒரு ஆடியோ
வைரல் ஆயிட்டு கிடக்குது. கடைசியில் அந்த டீச்சர் அம்மா மட்டும் இருக்காது, அழுவுதான் அது. எதுக்கு? அது ஒரு டிரைவிங் ஸ்கூல் இருக்குது, அதில் பாண்டியம்மா இப்படி எட்டு போட எட்டு ஏதோ சொல்லிட்டாங்க அவங்க சொல்லி கொடுக்குறவங்களுக்கு. அந்த ஆடியோவை தூக்கி அவன் என்னென்ன வீடியோ போட முடியும் எல்லாத்தையும் போட்டானோ. வைரல் ஆயிட்டு அந்த வீடியோ. அவங்க லேடிஸ் தான் வச்சு நடத்துறாங்க. அதான் ஹார்பர் முகத்தோரமா, இந்த தூரத்துல ஒரு போட்டு வருது பாருங்க. போட்டு என் கண்ணுக்கு தெரியுது, போன்ல தெரிய மாட்டுது. ஏடா போன்ல போட்டே காணோம், உன் போன்ல இருடா. போட்டு வருதா? வருது வருது. அவ்வளவுதான். இல்ல ஜூம் என்ன ஜூம் இதுல. உள்ள வந்து